சொற்கள் சேராத மன்னவனே வாழ்க. இங்கு கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளன மன்னனே. என்ன செய்தி? வேலையாளர்களை காண ரவுத்திரத்துடன் ஒரு பெண் ஒருத்தி அரண்டு காலில் நின்றுள்ளார். பார்க்க காலி போன்று உள்ளார், காலிலே பிடரி போன்று உள்ளார், பிடரியும் இல்லை. துர்க்கை போன்று உள்ளார், துர்க்கையும் இல்லை. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வாருங்கள். நீரொழுகும் கண்களுடன் நிற்கும் பெண் நீ யார்? தேரா மன்னா, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, புறாவின் துன்பத்தை அறிந்து தன் துணையை அறுத்து கொடுத்த சிவி மன்னவனும், பசுவின் துயரத்தை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையை தேர் சக்கரத்தில் இட்டுக் கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் பொருள் கொடுக்கும் மாசாத்துவரின் மருமகள் நான். முத்து விளைகின்ற முக்கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முவரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் எழிலே முன் தமிழை காப்பாற்றும் மூவேந்தரின் பெருமையை மூலியாக்கிய மன்னவனே, நீ கொடுங்கோல் அளித்த அரசின் தீர்ப்பால் கொலை உண்ட கோவலனின் மனைவி கண்ணகியான் என்பதையும் அறிந்திடுக அரசே. கோவலனின் மனைவியா? மன்னா, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. ஓ, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவியா? என் கணவன் கல்வனா? போதும் போதும், யாகாவாராயினும் நாகாக மன்னா, நாகாக. நீதியின் இலக்கணம் என உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனே, உமது நாட்டில் எதற்கு நீதி? வல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொண்டவனே, எண்ணுங்கள். ஒரு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கை கோயில் மண்டபத்தில் முடித்தார்கள். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவனின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் வாளின் வேலை இவ்வளவு அவசரமாகவா நடைபெற வேண்டும்? இதுவா நீதி? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? கண்ணகி, நிறுத்து. ஆத்திர தேவன் அறிவு தன்னை மூடிவிடாதே. கல்வனை கொலை செய்தது கொடுங்கோலாட்சி அல்ல, அதுவே அரசு நீதி ஆகும். உன் கணவனின் கையில் இருந்த சிலம்பு என் கோபுரந்தேவியின் சிலம்பாகும். அது கோபிரதேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியார் கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியவில்லை என்னால். நீர் யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உனக்கல்ல. இதோ இருக்கின்றார்களே மேன்மை மிக்க மக்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் நிற்க வந்தார். பாவிகள் அவர்களை கொண்டு குவித்து விட்டனர். அப்படி என்றால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அதில் ஒன்று என்னுடையது. அடையாளம் வேண்டும். 1000 கேள்வி கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்கி விடுகிறாயே. இதை போன்று ஒரு கேள்வி என் மணவானிடம் கேட்டிருந்தால் நீதி வழங்காத நெடுங்கோல் என்ற பெயர் உன்னை நிலைத்திருக்குமே, மணவானின் உயிரும் தங்கியிருக்குமே. அது உன்னுடைய சிலம்புகள் நிரூபித்து காட்டு. மன்னவா, உன் தேவி அணிந்திருக்கும் சிலம்பில் உள்ள பற்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்து பறக்கல், அதுவும் கொற்கை முத்து பறக்கல். என்னுடைய சிலம்பில் உள்ளனவை மாணிக்கங்கள். இதோ இப்போ தேவி சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்து பறக்கலை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பறல்களா? மாணிக்கங்கள் அல்ல மன்னா, தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். இதற்கு மேலும் சந்தேகம் இருந்தால் மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? பாண்டியனின் அறம், வீரம், கம்பீரம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த மாட்டம்? பாண்டியன் தலை குளிர்ந்திருப்பதை பார்த்து நீதி வழங்கிய செய்தியை கேட்டு மதுரையே சிரிக்கிறது. பாண்டியா, மதுரையே சிரிக்கிறது. சிரிக்கட்டும். குலத்தொழில் செய்யும் கொல்லரின் சொல்லை கேட்டு தவறான நீதியை வழங்கிவிட்டேன். அறநெறியை காக்க வேண்டிய நானே அறநெறியை தவறிவிட்டேன். இதற்கு மேல் எனக்கு எதற்கு இந்த வெண்கொற்றக்குடை? அரசனாகிய நானே கல்வனாகிவிட்டேன். கல்வனாகிய நான் இன்னும் அரசனாக முடியுமா? என் வாழ்வியல் முடியட்டும், என் ஆயுள் முடியட்டும். மன்னா, மன்னா, சாய்ந்த